ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹோம் விசிட் நர்ஸ்க்கும் ஹோம் கேர் நர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நீங்கள் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹோம் விசிட் நர்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கிளினிக்கோ ஹாஸ்பிட்டலுக்கோ ஜாபுக்காக போவீங்க, ஓகேவா? ஸோ அங்கே ஹோம் விசிட்டுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். மீன்ஸ் ஹோம் விசிட்டுக்காக அலோகேட் பண்ணப்பட்ட நர்சஸ் இருப்பாங்க. அவங்க எப்போ ஒரு சில பேஷண்ட்ஸால வர முடியாது இல்லைங்களா, வந்து ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணி இன்ஜெக்ஷனோ ஒரு ட்ரெஸ்ஸிங்கோ பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸை நம்ம அவங்க வீட்டில் போயிட்டு அவங்களுக்கான தேவையான கேரை கொடுத்துட்டு ரிட்டன் நம்ம வந்து கிளினிக்கோ ஹாஸ்பிட்டலுக்கோ பேக் வந்துடுவோம். ஸோ அதுக்கான அலவன்ஸை அவங்க தனியாக கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் ஹோம் விசிட் நர்ஸ். ஹோம் கேர் நர்சஸ்னா சேம் அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியாத மாதிரி இருப்பாங்க. பட் நம்ம அங்கே போய் அவங்க கூடவே இருந்து நம்ம வந்து அவங்களுக்கான கேர் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் என்னன்னா, நீங்கள் ஹோம் கேர் நர்ஸுக்குன்னு நீங்கள் வந்து ஜாப் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணி இங்கே கூப்பிடுவாங்க. சேம் அண்டர் ஹாஸ்பிட்டல் அண்டர்லேயோ ஒரு கிளினிக் அண்டர்லேயோ நீங்கள் வருவீங்க. வந்து அங்கிருந்து நீங்கள் ஒரு ஹவுஸுக்கு வந்து ஹோம் கேருக்காக ஜாபுக்கு போவீங்க. அங்கேயே நீங்கள் வந்து அங்கே பேஷண்ட் கூடவே இருந்து கேர் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆஃப் வேணும் இன் பிட்வீனில் அப்படின்றப்போ நீங்கள் கிளினிக்லேயோ ஹாஸ்பிட்டலையோ இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு வேற ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணி அனுப்பிவிட்டு உங்களுக்கு வந்து ஆஃபுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஹோம் கேர் நர்ஸ்க்கும் ஹோம் விசிட் நர்ஸ்க்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ வேறு ஏதாவது டவுட்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.